ஆர்ட் ஆஃப் கிளீனிங் கிச்சன் அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு வந்து வீடு மெயின்டைன் பண்ணும்போது சமைக்கிறது, துவைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ஆக்சுவலி பழகியிருப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பட் தேவையில்லாத க்ளீனிங் வந்து நிறைய ஆட் ஆன் ஆகிட்டே இருக்கும்போது நிறைய மென்டல் ஸ்ட்ரெஸ் வந்து அது க்ரியேட் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு கொஞ்சம் பாத்திரங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அந்த க்ளீனிங் ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆகலாம். ஸோ அதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்டி பர்பஸாக நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இட்லி குக்கர் மாதிரி நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் பெரிய சட்டியில் தண்ணி ஊற்றிட்டு ராகி சேமியா அண்ட் ஆல்சோ ஆப்பிளையுமே வந்து அதில் வந்து ஸ்டீம் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கு தனியாக நான் ஆப்பிள் தனியாக ஸ்டீம் பண்ணல, அண்ட் ராகி சேமியா தனியாக ஸ்டீம் பண்ணால் அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆகும். ஸோ நான் வந்து இன்னும் இட்லி பானை வாங்கலை. ஸோ மல்டி பர்பஸ் ஸ்டீமர் மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எய்ம் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நானே வந்து இருக்கிற பாத்திரத்தையே நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை வந்து மல்டி பர்பஸாக நீங்கள் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த க்ளீனிங் ஒர்க் வந்து ரொம்பவே உங்களுக்கு கம்மியாகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அண்ட் அந்த ஒரு பாத்திரம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு பாருங்கள். அண்ட் பை த வே நான் எனக்கு எல்பிஜி கிடச்சிச்சு, அதை இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். இனிமேல் வந்து ஒரு சில பாத்திரங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வாங்க வேண்டியிருக்கு. அதை வாங்கிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ கமிங் டு செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைட் பை சைட் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், விச் இஸ் இமீடியட் க்ளீனிங். அதாவது இப்போ எனக்கு ஸ்டீம் ஆகிட்டு இருக்கு. உடனே காலையில் வந்து நான் என்ன பண்ணேன்னா 2 காஃபி மட்டும் சாப்பிட்ருந்தேன். ஸோ 2 காஃபி அண்ட் குழந்தையோட பால் டப்பா மட்டும்தான் இருந்துச்சா. ஸோ அதை மட்டும் உடனே டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ எல்லா டைம்லையும் எங்களால் அந்த மாதிரி க்ளீன் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா மினிமல் க்ளீனிங் பண்ணுங்கள். அதாவது லைட்டாக வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஸோ தட் அடுத்து அது அப்படியே ரொம்ப ஸ்டெயின் ஆகி ரொம்ப அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி தேய்க்க வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு இருக்காது. ரொம்ப ஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் தண்ணி நிரப்பி வச்சுருங்க. அதுக்கடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது தேய்க்கும் போது ஈஸியாகவே வந்துடும். ஸோ பாத்திரம் மட்டும் கிடையாது, ஹோல் கிச்சனையுமே நான் சொல்கிறது பாயிண்ட் என்னென்னா, இப்போ சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொட்டும் இல்லையா. அதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு சரி ஓகே மொத்தமாக க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது அதுக்குள்ளே அது ஒட்டி அது அப்படியே காஞ்சு போய் ரொம்ப வந்து மெஸ் ஆயிரும். ஸோ தட் நீங்கள் வந்து அடுத்து ரொம்ப அழுத்தி தேய்க்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உடனே வந்து தண்ணி ஊற்றி லைட்டாக தொடச்சிருங்க. லைட்டாக தொடங்க, அதுக்கப்புறம் டீப் க்ளீனிங் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ தட் யூ கேன் மெயின்டைன் யுவர் கிச்சன் ஆல்சோ நைஸ். அண்ட் பாத்திரத்தை வந்து அதுக்கான பிளேஸில் வந்து உடனே வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என்னென்ன பொருள் வந்து நீங்கள் இன்னும் வந்து க்ளீன் பண்ணாமல் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட பார்வையிலே இருக்கும். அண்ட் இதுக்காக ஒரு டைம் எல்லாம் நீங்கள் ஒன்றும் தனியாலாம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஸ்டீம் பண்ணிகிட்டு இருக்கேன் இடையில, அதுக்கு இடையிலே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் நீங்கள் ஃபோர்த்து விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட குக்கிங் ஸ்டைலில் வந்துட்டு நான் குக்கிங் ஐட்டம்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோட டிப்பு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ் அண்ட் பாயில்டு ஐட்டம்ஸ், அந்த மாதிரி எக்கு பாயில் பண்ணுறது. அதுக்கப்புறம் நான் குக்கிங்னா அதான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு குக் பண்ணாத மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம். ஸோ நான் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி வந்து மேக் பண்ணியிருந்தேன். அதுவுமே ரொம்ப ஈஸி. அண்ட் ஸ்டீம் பண்ணுற ஒர்க்கும் ரொம்ப ஈஸி. அண்ட் வேறு ஏதாவது இன்றைக்கி வந்து நான் எக்கு பாயில் பண்ணுறேன். ஸோ மற்ற நாளில் என்ன பிளான் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, ஏதாவது இந்த மாதிரி சுண்டல், வேர்க்கடலை அந்த மாதிரி ஏதாவது ஜஸ்ட் பாயில் பண்ணி அண்ட் வெஜிடபிள்ஸ் ஏதாவதுனா ஜஸ்ட் ஸ்டீம் பண்ணியும் அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். அது வந்து ஒரு பெரிய ஒர்க்காக இருக்காது. அண்ட் ஒரே பாத்திரத்துலேயும் நம்ம பண்ணிடலாம். அண்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு இருக்கும் போது நான் வந்து சட்னி அரைச்சனால தாளிக்கிறதுக்கு வந்து இப்போ வந்திருக்கேன். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கரண்டி வச்சுருப்பாங்க எல்லாருமே, அது இனிமேல் தான் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன். பட் இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஊற்றி அதில் கடுகு போட்டு அதை அப்படியே உடனே வந்து சட்னியில் வந்து ஊற்றியாச்சு. அண்ட் தென் சேம் கடாயில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து அந்த ராகி சேமியாமையும் ஃப்ரை பண்ணுறேன். ஸோ ஐம் யூஸிங் சேம் யூட்டென்சில் ஃபார் 2 things பிகாஸ் அது ஆயில் அண்ட் கடுகு அவ்வளோ தானே. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாளிக்கிறதுக்கு ஒன்று எடுப்பாங்க, திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சேமியா தாளிக்கிறதுக்கு ஒன்று எடுப்பாங்களா. யூஸ் யுவர் யூட்டென்சில்ஸ் வந்து ட்வைஸ் ஆர் த்ரைஸ் இஃப் இட் இஸ் சேம் பர்பஸ். நீங்கள் ஸ்டீம் பண்ண கடாயிலே தாளிக்க சொல்லி நான் சொல்லலை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து பாத்திரத்தை கம்மி பண்ணி அதிலே மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணி அண்ட் சேம் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிங்கன்னா ரீயூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ தட் யூ கேன் ஹாவ் அ வெரி நைஸ் க்ளீன்டு கிச்சன்னு சொல்லலாம். அண்ட் இப்போ சட்னி இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுவேன்னா நான் அதே இதில் வச்சுருவேன். அது நல்ல பழக்கமாக என்னன்னு எனக்கு தெரியல. சில பேர் வந்து அதை மாற்றி வைப்பாங்க. நான் வந்து அதிலே வச்சுட்டு அப்படியே உடனே சாப்பிட்டுட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன் இல்லையா. ஸோ அதிலே வச்சு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். பிகாஸ் செஞ்ச ஒரு 10 minutesக்குள்ளே நான் வந்து அதை சாப்பிட போகிறேன். ஸோ அதனால் வந்து நான் அதிலே வந்து மெயின்டைன் பண்ணிப்பேன். ஓகே, இப்போ ரெண்டுமே வந்து பாயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து எனக்கு என்ன ஒர்க் இருக்குன்னா ஸ்டீம் பண்ணுற ஒர்க் இருக்குது. அதாவது முட்டை, அது முன்னாடி இடம் இருந்திருந்தால் நான் வச்சுருந்துருப்பேன். ஸோ வந்து முட்டையை வந்து அதிலே போட்டுட்டு இந்த ராகி சேமியாவை கிண்ணதுக்கப்புறம் அதிலே வந்து வச்சுருவேன். தண்ணியுமே அதே தண்ணி தான், பிகாஸ் நல்ல தண்ணி தான் பிடிச்சி வச்சேன் இல்லையா. ஸோ வந்து எனக்கு இப்போ ஆல்ரெடி இப்போ காலையிலேருந்து எனக்கு யூஸ் ஆன பாத்திரங்கள் பார்த்திங்கன்னா
ஒரு 3 பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்குள்ளே தான் நான் சமைக்க போகிறேன். அண்ட் இந்த ராகி சேமியாவை ஆல்சோ ஐம் நாட் கோயிங் டு ட்ரான்ஸ்ஃபர் இன் சம் அதர் பாத்திரம். இதிலே வச்சு இதில் அப்படியே யூஸ் பண்ணிவிட்டு உடனே வாஷ் பண்ண போகிறேன். ஏன்னா இமீடியட் குக்கிங் அண்ட் இமீடியட்டாக வந்து நான் வந்து சாப்பிட போகிறேன் இல்லையா. ஸோ அதனால தான். ஒய் பிகாஸ் நிறைய பேர் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் அப்படிம்பீங்க. இப்போ நீங்கள் மத்தியானம் சாப்பிட போகிற பாத்திரம் அப்படின்னா நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு ஹாட் பேக்கில் வைக்கலாம், ஓகே ஃபைன். பட் இங்கே இமீடியட்டாக சாப்பிட்ற போது நீங்கள் வந்து அதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி நீங்கள் கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அண்ட் இந்த ராகி சேமியா வந்து பண்ணுறது வந்து செம்ம ஸ்டெயின் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து உடனே நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அங்கே எக்கு பாயில் ஆகிட்டு இருக்கு, இங்கே நான் வந்து இதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இதை நான் வச்சுட்டு அப்புறம் க்ளீன் பண்ணுறேன் அந்த மாதிரி போனேன் அப்படின்னா ரொம்ப ஸ்டெயின் ஆகிடும். அப்புறம் நான் ரொம்ப அழுத்தி கஷ்டப்பட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ வந்து அந்த ஈரப்பதத்தோடு இருக்கு இல்லையா, ஸோ நான் லைட்டாக தைக்கும் போதே வந்து அந்த ஸ்டெயின் வந்து வந்துடுது. ஸோ தட் ஐ கேன் ஈஸிலி வந்து மெயின்டைன். அண்ட் இதை உடனே என்ன பண்ணுவேன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து நான் வச்சுருவேன். ஸோ தட் அது திருப்பி வந்து அதை நான் ஒரு இடத்துல போய் வைக்கணும் அப்படின்னு இல்லை. நான் ஸ்டாண்டில் வைக்கும் போது தண்ணி வடியும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னீங்க. பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் எனக்கு தெரியலை. பிகாஸ் அதுலேயே காஞ்சு போயிடுது. ஸோ நான் வந்து தண்ணி வடிஞ்சால் கீழே மேட் இருக்குது, அதனால் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் திஸ் இஸ் சம்மர் அப்படின்றனால நான் ரொம்ப ஹீட் ஆகுறோம் அப்படின்றனால நான் வந்து வெந்தயம் அண்ட் ஆல்மண்ட்ஸ் வந்து அதிலே நான் ஊற வைக்கிறேன். ரெண்டையும் தனித்தனியாலாம் ஊற வைக்கல. கொஞ்சம் கசப்பேரும், தட்ஸ் ஓகே ஃபைன், எனக்கு அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ரெண்டையுமே ஒன்றா ஊற வச்சு ஒரு 11 or 11:30 அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா பாடி வந்து கொஞ்சம் கூல் பண்ணும். அதனால வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ எல்லாமே இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி மார்னிங் டிஃபனுக்கு வந்து என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 கட் ஃப்ரூட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ராகி சேமியா ரெடி பண்ணியிருக்கேன். அண்ட் ஜூஸ் ஒன்று பண்ணணும் இல்லையா, ஸோ நெல்லிக்காவை வந்து நான் ஜூஸ் பண்ணலான்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போல்லாம் வந்துட்டு என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருக்கணும், பாயில்டு எக் இருக்கணும், ப்ரோட்டீன்ஸ் அண்ட் கார்ப்ஸ் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்ருக்கேன், நினச்சிட்ருக்கேன். பட் எனக்கு என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 60 இருக்குது, இப்போது 63 ஆக்சுவலி. ஸோ எனக்கு வந்து 63 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து தேவைப்படும். ஸோ அவங்கவுங்க பாடி வெயிட் ஆஃப் கிராம்ஸ் தான் ஆல்மோஸ்ட் வந்து தேவைப்படும். ஸோ மார்னிங்கே வந்து 2 எக்கு சாப்பிட்டோம் அப்படின்னா, நான் 1 தான் சாப்பிட்டேன். பட் ஆனால் 2 எக்கு சாப்பிட்டா தான் அட்லீஸ்ட் ஒரு 12 to 15 grams ஆஃப் ப்ரோட்டீன் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் ஃபைபர் வந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து கிடைக்கும். அண்ட் கார்ப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராகியிலேருந்தும் கிடைக்கும். அண்ட் தேங்காய் சட்னிலேருந்து நமக்கு வந்துட்டு என்ன கிடைக்கும், ஐ டோன்ட் நோ, தேங்காயிலேருந்து என்ன கிடைக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி பேலன்ஸ்டு டயட்டாகவும் இருக்கும். ஸோ பேலன்ஸ் டயட்டுக்கு வந்து எல்லாமே குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஹாஃப் குக்ட் அண்ட் ஹாஃப் ஃப்ரூட்ஸுமே நம்ம எடுத்துக்கலாம். வெஜிடபிளாக இருந்தால் ஸ்டீம் பண்ணால் போதும். எனக்கு இந்த டேஸ்ட்டெல்லாம் ஓகே. என்னோடய ஹஸ்பண்டுக்கு வந்து ஒத்து வராது. ஸோ அவங்களுக்காக சம்டைம்ஸ் கூட நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அடாப்டிங். ஸோ எனக்கு ஜூஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. ஸோ நான் ஜாலியாக சில் பண்ணிவிட்டு எனக்கு இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் வந்து க்ளீனும் பண்ணிட்டேன். உடனே க்ளீன் பண்ணிட்டேன். எனக்கு சமைக்கிறது முடிஞ்சிருச்சு, க்ளீனிங் ஆல்சோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு டிப் வந்து கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அண்ட் மினிமலிசம் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் மாதிரியான vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணலான்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பாய்.